அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ்வும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை மெச்சுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். அவரை மட்டுமே கடவுளாக நாம் அடையாளம் கண்டவர்களாக இருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியா நாம என்ன செய்யறோம், சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 82 81 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வகையில நம்ம ஏதாவது வசனத்தை பார்க்கலாங்கிற ஒரு அடிப்படையில நாம இன்னைக்கு பேச முன் வந்திருக்கிறோம். அன்றாடம் நம்ம பிரார்த்தனை செய்யறோம். நிறைய வசனங்கள் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அந்த அடிப்படையில அந்த வார்த்தைகளை கொண்டு நாம பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கடந்த சில 4 வருஷங்களாக இருக்கிறோம். அந்த பிரார்த்தனையில் உள்ள 2 வசனங்கள், அதாவது 27 அத்தியாயம் சூரத்து நம்ல சுலைமான் நபி ஒரு எறும்புடைய வரலாறு நம்ம அறிகிறோம். எறும்புடைய வருக, அதனுடைய பேச்சுக்களை செவியுற்று சிரிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. சிரித்து கொண்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாரு. அது 27:19 ஒரு வாசகம் இருக்குது. அல்லாஹ் நமக்கு செஞ்ச பேருபகாரத்தை பத்தி, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு வசனமும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா சமமா ஒரு வசனம் இருக்கும். 40 வயதை நாம் அடையும் பொழுது என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி அதை நம்ம கற்றுக் கொடுப்பாரு. அது 47வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல 46ல 15ல அந்த வசனம் இருக்குது. நிஷால் இந்த 2 வசனத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா நம்ல் 27, 46க்கு முன்ன 27 தான் முதல்ல இருக்குது. அந்த வசனம் சம்பந்தப்பட்டது. நம்ம அதை பத்தி பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முதல்ல சில வாசகங்கள் அதை நம்ம சொல்லிட்டு வசனத்தை விரிச்சு பார்க்கறது, பிரார்த்தனையை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவருடைய கூற்றுக்களை கேட்டு அவர் புன்னகைத்தார்னு அந்த தொடங்குது. என்ன கூற்று அப்படின்னு சொன்ன அன்னைக்கு, அது எறும்பு தங்களுக்குள்ள பேசி கொண்டது இல்ல, சாலமுடைய படை வருது, நாமெல்லாம் நம்முடைய கூட்டுக்குள்ள போயிடுவோம்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது சம்பந்தமா அவரை செவியுற்று என்ன செய்யறாரு, அவர் புன்னகைக்கிறாரு. அந்த மேலும் சிரித்தார் அப்படின்னு வருது. மேலும் அப்பதான் அவர் சொல்றாரு, பிரார்த்தனை பண்றாருங்கிறத நம்ம பாக்குறாங்க. என் ரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீர் அருளிருக்கின்ற ஆசைகளுக்கு நன்றி பாராட்டுபவனாக இருப்பதற்கும், உம்மை மகிழ்விக்கும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கும் எங்களை செலுத்துவீராக. உமது கருணையால் நன்னறி கொண்ட உம்முடைய ஊழியர்களின் குடும்பத்தின் நுழைய எங்களை அனுமதிப்பீராக அப்படின்னு ஒரு சுவாசனம் நம்ம அன்றாடம் நம்முடைய பிரார்த்தனையில சேர்த்துக்கிறோம், செய்கிறோம். நமக்கு அது மனப்பாடம் ஆகிற அளவுக்கு நமக்கு அதை வழங்கி இருக்கிறாரு. அந்த வசனத்தினுடைய விரிவாக்கங்களை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? அப்போ இந்த சூரா 27வது அத்தியாயத்தினுடைய 27வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனமா இருக்குது. அவருடைய தொடர்ச்சி. எப்பவுமே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தாரு. பிரார்த்தனைகள்ல நாமளே எதையுமே கண்டுபிடிக்க முடியாத அடிப்படையில் அல்லாஹ் தான் நமக்கு எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத அவரு நிறைய வசனங்கள், ரப்பனாங்கிற ஒரு பிரார்த்தனையே 40க்கு மேல இருக்குது. எங்கள் ரட்சகரே அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்கள். அந்த வாசகத்துல நாம அடிக்கடி பண்றோம். அதை நம்ம அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணணும். நம்மளே ஐடியா பண்ணி பண்றதுக்கும் நமக்கு தெரியும். அந்த வழியில நம்ம விடல. நம்ம சுயமா பேசுவதற்கோ சுமையா சேர்த்து கொள்வதற்கோ எடுத்துக்கொள்வதற்கோ இல்ல. அவர் நமக்கு பல விதமான பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுத்தபடி நம்ம செஞ்சோம்னு சொன்னா எல்லாம் அது அடங்கிரும். அதுக்கு மேல எதுவுமே நமக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு சாதாரண சிம்பிளா நம்ம ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனாங்கிற ஒரு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? இம்மையிலும் மறுமையிலும் நன்மையானவற்றை வழங்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதுல எல்லாமே அடங்கிரும். நமக்கு என்ன தேவை, என்ன கேட்கணுங்கிறதுல ஒண்ணும் விரிவாக்கமே தேவையில்லை. அந்த ஒத்த வார்த்தையில அனைத்தும் அடங்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. நாமளா சுயமா பிரார்த்தனை செஞ்சாதான் அது தவறு ஏற்பட்டுரும். உதாரணமா நம்ம ஒரு சென்னை சிட்டியில இருக்கிறோம்.
இங்க வந்து ஒரு 9:30 மணிக்கு மேல 10க்குள்ள பஸ்கள் எல்லாம் நிறைய குறைஞ்சிரும். 10 மணிக்கு மேல பஸ் எல்லாம் செட்டுக்கு போயிடும். வராது நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம 10:30 மணி நின்றுக்கிட்டு எனக்கு இ வரணும், 17 இ வரணும், இந்த நம்பர் வேணும், அந்த பிரார்த்தனை பண்ண அன்னைக்கு அது எப்படி சாத்தியமாவது? அது சாத்தியமாவது இல்லையா? அப்ப நமக்கு நாம இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு போகணும். அதான் நம்முடைய முக்கிய குறிக்கோள். நம்ம இடத்துல இருக்கிறோம், பிரயாணம் நம்ம வீடு போய் சேரணும் அந்த டைம்ல, அன் டைம்ல. இதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல எந்த பிரார்த்தனை சரியா இருக்கும்னா ரப்பன ஆத்தினா சரியா இருக்கும். வச்சுக்கிற எங்களுக்கு இமையில் மறுபடியும் நல்லது வழங்கும்படி கேட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அப்ப இது காமனான ஒரு வாசகமா இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமா இருக்கும். ஆமா, நினைச்ச மாதிரி அல்ல எனக்கு இந்த பஸ் வந்துருன்னு கேட்டோம்னா பஸ் எல்லாம் வருமா 10 மணிக்கு மேல? வராது. எப்படி ஒரு ரயில் வந்து நம்ம பிரயாணத்தை 2 நிமிஷம் லேட்டா வந்து அதை தவற விட்டுட்டோமோ, ட்ரெயின் போயிடுச்சு, நம்மள அவருடைய வாழைத்தான் பார்க்கலாம் கடைசி பெட்டிய. இப்ப நமக்கு சாத்தியமா அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தாண்டி மூவ் ஆயிடுச்சு, திரும்ப அந்த ரயில பிடிக்கவே முடியாது. தவற விட்டது தானே. அது மாதிரிதான் ஒண்ணுதான். அந்த டைம் 9 மணியா 10 மணியா சிட்டியில பஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 11க்கு வராது. வரும். அது எப்படி வரும்னா அந்த ரெட்டை சார்ஜில் இரவு சர்வீஸ் வரும். நாம இருக்கிற ரூட்ல இருக்காங்க நமக்கு தெரியாது. எல்லா ரூட்லயும் இருக்காது, மெயின் ரூட்ல இருக்கும். மவுண்ட் ரோடு அந்த மாதிரி பெரிய பெரிய ஹைவேஸ்ல மெயினான ரோட்ல அங்க வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன ஸ்டாப்புக்கெல்லாம் வராதுன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி அறிஞ்ச விஷயத்தையே திரும்ப அங்க இருந்துகிட்டு யாரெல்லாம் எனக்கு இந்த நேரத்துல பஸ் வரும்னு கேட்டான்னா அது சாத்தியமானா சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி அது நிறைவேறாம பேச்சு வச்சுக்கிறீங்களேன். அல்ல ஒரு வாசகம் சொல்றாரு பாருங்க, என்னது? நிராகரிப்பாவுடைய காதலுடைய பிரார்த்தனை வீணுன்னு சொல்றாரு. அவன் கேட்கறது வீணு, நடக்காதுங்கிறது அல்ல சொல்றாரு. அப்போ நாம கேட்ட அந்த பிரார்த்தனை நடக்கலன்னு சொன்னா நாம என்ன கேட்டகிறத புரிஞ்சுக்கணும். சோ குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அறிவுபூர்வமா நமக்கு அல்ல நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதுல இருந்து நம்ம இந்த சூட்சுமத்தெல்லாம் படிச்சுக்கிறோம். அப்ப எந்த நேரத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாவுடைய வாசகங்கள் தான் சரியா இருக்குமே தவிர நாமளா ஐடியா பண்ணி பேசணும். தெரியுமா? அது சில சமயம் இல்ல, சில சமயம் பொருந்தும், சில சமயம் பொருந்தாது. அந்த சமயத்துல பொருந்தும், வேற சமயத்துல பொருந்தாது. அப்ப நிரந்தரமான பிரார்த்தனை எது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தான். அந்த ஒத்த வார்த்தையில இருக்குது அனைத்து விதமான விஷயங்களும் எல்லாத்துக்கும் பொருந்தா. உதாரணம் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி லட்ச விஷயம் யோசிச்சு பாருங்க. ரப்பனா ஆத்தினா பித்துனியா கசவா, இந்த உலகத்துல நன்மையானவற்றை வழங்குங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதுதான் பொருத்தமானதா இருக்கும். அப்ப என்ன செய்வான்? 10 மணி ஆச்சு, பஸ் வரல, எப்படிப்பா போனேன் கேள்வி இருக்குல்ல. நமக்கு யாராவது பிக்கப் போடுவாங்க, ஒரு கார்ல போறவங்களோ பைக்ல போறவங்களோ நம்ம நின்று பார்த்து உதவிக்கிறோம். நம்ம தான் பொதுவாக கேட்போம், எங்க இந்த வழி மறிச்சு கேட்போம், லிப்ட் கேட்போம், கையை காட்டுவோம், அப்படி நடக்கும். ஆனா பிரார்த்தனை பண்ணோம்னா நேரே அவரு வந்து கேட்பாரு. நம்ம எத்தனை நம்ம உதவி கேட்கிறோம், என்ன எதுக்கு நிக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன வேணும் அப்படி கேட்கறோமா இல்லையா? அந்த மாதிரி அவர் கேட்பாரு, எனக்கு இந்த இடத்துக்கு போகணுங்க, வாங்க அங்கதான் போறேன், கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப அங்க பிரார்த்தனை என்னாச்சு? செல்லுபடி ஆகுது பாருங்க. அது நம்பிக்கையோட பிரார்த்தனையா இருக்குது. நிராகரிப்பாவுடைய பிரார்த்தனை எப்பவுமே அது வீணான்னு நல்லா சொல்றாரு. அப்புறம் வீணா போகக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை சேர்த்து பேசணும்னா அது வீணா போயிடும். அந்த அடிப்படையில அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை அதே விதமாக நம்ம செஞ்சோம்னா அது எல்லா காலத்துக்கும் பொருந்தமா இருக்குங்கிறத அதை இந்த விஷயம் நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எங்க ரட்சகரே இப்படி தொடங்குன்றாரு. எங்க ரட்சகரே, அது யார் ரப்பனா நம்ம சொல்றோம்ல, ரப்பனா எங்க ரட்சகரேன்னு அப்படிதான் அவன் கற்றுக் கொடுக்குறாரு. நம்மளா ஐடியா பண்ணி யோசனை பண்ணி எப்படி நம்ம எல்லாம் கூப்பிடலாம் அப்படி நம்ம சொன்ன வாசகம் இல்ல, கடவுள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாசகமா இருக்குது. ரட்சகரேங்கிற வாசகம் 40 இடங்கள்ல வர்றது நம்ம அறிகிறோம். 40 பிரார்த்தனை சொல்லுவாங்க. ரப்பானாங்கிற பிரார்த்தனை 40 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் சொல்றேன், இன்னும் அதிகமா இருக்கான்னு தெரியல, நம்ம அதை ஆய்வு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் எப்படி தொடங்குறாங்க? ரட்சகர் ரப்பானா அப்படின்னு தொடங்குறாரு. தொடங்கி அவர் என்ன செய்யறாரு? என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும். இது யார் பண்ற பிரார்த்தனையா இருக்குது? சாலமன், சுலைமான் நபி பண்ணக்கூடிய பிரார்த்தனையா இருக்குது. சுலைமான் நபி செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கே எங்க சொல்றாரு? அவர் செஞ்ச பிரார்த்தனை அதுவரைக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. அது பழங்காலத்துல நடந்த ஒண்ணு. இந்த வேதத்திற்கு முந்தைய காலத்துல சம்பந்தப்பட்டது. நம்முடைய வேதத்துல இந்த கியாமத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேதத்துல அது இருக்குதுன்னா ஏன் அதை நமக்கு அல்ல சொல்றாரு? நமக்கு அதுல படிப்பில் இருக்குது, கற்றுக்கொள்ளுதல் இருக்குது, நமக்கு தேவையானது இருக்குது. அது பிரார்த்தனை அல்லாவோட கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக வடிவமாக இருக்குதுங்கிறத அல்ல அறிஞ்சு என்ன செய்யறாரு? வேதத்துல பதிஞ்சிக்கிறார். இவர் மட்டும் இல்ல, வெவ்வேறு நபிமார்கள் செஞ்ச நிறைய பிரார்த்தனைகள் பாக்குறோம். எல்லாம் அவங்க கேட்டாங்கன்னு அதை நம்ம சும்மா சொல்லி தராரு. அது வரலாறு மட்டுமா? இல்ல, அந்த வரலாறு நமக்கு படிப்பின் இருக்குது. நீங்க அதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சொல்லித்தராரு. அப்ப சாலமன் கேட்டு சாலமனுக்கு மட்டும் அப்படி இல்ல, அது பொதுவான பிரார்த்தனையா இருக்குது, நம்ம எல்லோருக்கும் தேவையான ஒண்ணா இருக்குங்கிறதான் அல்ல அந்த வேதத்துல பதிவு செய்யறாரு. அதை எப்படி சொல்றாரு? எங்கள் ரட்சகரே எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும், என் மீதும் ஒரு மீதுமா வருது. நாம தான் அந்த கூட்டு பிரார்த்தனை மொத்தமா சேர்த்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அல்லாவுடைய வார்த்தையாவே நம்ம சொன்னோம்னா அதை கேட்டாலே நன்மை நம்மளுக்கு.
அதை மாற்றி அமைச்சா தான் கொஞ்சம் விஷயம் வேறமா போயிடும், நன்மைகளை கூடுதல் குறையா வரலாம். ஆனா அல்லாவுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதும் பேசும் போதும் சொல்லும் போதும் அதே விதமா சொல்லிட்டாங்கன்னா அவங்க குரான் கேட்டதுக்கு அர்த்தம் ஆயிடும். அதுல அதை இருக்க மாதிரி சொல்ற ரொம்ப சிறப்பு. அப்போ என் மீதும் எங்கள் பெற்றோர்கள் மீதும் நீர் அருள் இருக்கின்ற ஆசிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அல்ல நம்ம மேலேயும் அருளும் ஆசியும் செஞ்சிருக்கிறாரு, நம்முடைய பெற்றோர் மேலேயும் செஞ்சிருக்கிறாருங்கிறத அதை கற்றுக் கொடுக்காது. குரு மேலே கூட சொல்லி முடிக்கலாம் என் மீது அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லாம ரெண்டே சொல்றாருங்க, பெற்றோரை சேர்த்து சொல்றாருங்க. இப்படித்தான் நாமளும் செய்யணுங்கிறதுக்கு, எங்க பெற்றோருக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறீங்க அதற்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. பெற்றோருக்கு செஞ்ச அருள் என்ன, நாம வெளிவந்ததே பெற்றோர் மூலமா தானே. நம்முடைய ஆன்மா ஒரு திட்டத்துல இருக்குது, எப்படி வெளியே வந்துச்சு, எப்படி வெளியே வருது, எல்லா ஆன்மாக்களும் வெளியே வருது இல்ல, அதுக்கு ஒரு வழியில எல்லாம் செஞ்சிருக்கிறோம். எல்லாருமே ஒரு தாய் தகப்பன் வழியாகத்தான் நாம எல்லாம் வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆதத்தை தவிர அதை அல்லாஹ் அவர் தன் கரத்தால செய்யறாரு, அவர் ஊதுறாரு, ருகுறாரு, அவர் ஆன்மாவா இருக்காரு, அவர்ல இருந்து அவர் மனைவியை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்கிறதெல்லாம் அந்த ஆதம் ஹவ்வாங்கிற ஒரு ஆண் பெண் உடைய இனவிருத்தியா நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும், பெற்றோர் நம்ம ஈண்டெடுக்கலன்னா நாம இன்னைக்கு பேச முடியாது, அது சிஸ்டம். அதுக்காக பெற்றோருக்கு ஒரு பெருமையோ தூக்கி வைக்கிறது ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒரு வடிவமைப்பா அல்ல வச்சிருக்கிறாரு, அது நிகழுது, நடக்குது. அப்போ அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செஞ்சிருக்கிறாருன்னா நாம இந்த உலகத்துல வருவதற்கு பெற்றோருக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இல்லையா. எங்கள் மீது என் மீதும் என் பெற்றோர் மீதும் அவர் புரிந்த அற்புதங்களுக்கு அருள் இருக்கின்ற ஆசிகளுக்கு ஏராளமான ஆசிகள் நமக்கு வழங்கியிருக்கிறார். பிறப்பு முதற்கொண்டு, வாழ்க்கையை முதற்கொண்டு, நம்முடைய வளர்ச்சி முதற்கொண்டு, நமக்கு உணவளித்தல் பொறுத்த வரைக்கும், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய அறிவு, நம்முடைய நேரம், நம்முடைய பார்வை, நம்முடைய செவித்திறன், என்னென்னமோ நம்ம இயங்கிட்டு இருக்குது. நம்முடைய உணவு வகைகள், நம்முடைய சுவாசங்கள், நம்முடைய உடல் உடைய இயக்கங்கள், நம்முடைய ஜீரணங்கள், அதற்கான சக்திகள், அதனால எல்லா தேவையில்லாத கழிவுகள், எவ்வளவு ஒரு வாழ்விற்கு தேவைப்படுது எல்லாம் அல்ல நமக்கு ஆசையாக வழங்கி இருக்கின்றார், அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. நமக்கு மட்டுமில்லை, பெற்றோருக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த விஷயத்துக்கு எல்லாம் நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கு, நீங்க நன்றி பாராட்டு நல்லா நம்ம நேரடி அப்படி சொல்லல, நாங்களாம் இப்படி இருப்பதற்கு நீங்க அருள் செய்யுங்க அப்படின்னு நல்லா கேட்க சொல்றாரு. விளங்குது அவங்களுக்கு? இந்த வாசகத்தை நம்ம அன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க நீங்களா நம்மளா கண்டுபிடிச்சு இதை செய்யல, இந்த மாதிரி கேளு அப்படிங்கிறார். கேட்கக்கூடிய வாசகத்தை அல்ல கற்றுக் கொடுக்கிறார். சுலைமான் இப்படி கேட்டாரு, நீங்கள் அதை கேளுங்க, நல்லா வேதத்துல நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. எப்படி சொல்றாரு, எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் நீர் அருள் இருக்கின்ற ஆசிகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கு, அதற்கும் நன்றி பாராட்ட இருக்கணும்னு சொல்றாரு அல்லாஹ். ஓகே, எப்பவுமே நன்றி செலுத்திட்டே இருக்கணும். நன்றி பாராட்டம் என்ன அவருக்கு, நன்றி பாராட்டம்னா வெறும்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அல்லாவுக்கு நன்றியா இருக்கணும்னா அவர் சொல்றபடி கேட்கணும், அவர் சொல்றபடி நடக்கணும், அவர் வரம்புக்கு உட்பட்டு இருக்கணும், வரம்பு மீறக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, பாவங்களை புரியக்கூடாது, பாவங்களை விட தவிர்த்து இருக்கணும், பாவம் செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும், தொடர்ச்சியான பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ஆதி பாவம் முதற்கொண்டு நம்ம பாவையா இருந்துட்டு இருக்கிறோம், கடவுளை அதிக நேரம் நினைவு கூறுவது இல்லை, அதுல நம்ம பாதி ஆயிடுதோம். ஏராளமான கட்டளைகளை நம்ம நிறைவேற்றுறதுல அசட்டியா இருக்கிறோம். சில சமயங்கள் நம்ம புறந்தள்ளி விடுறோம், காலமும் நேரமும் வேலையும் அது வேற மாதிரியான போகும்போது இதெல்லாம் பாவத்துல சேர்ந்துட்டே இருக்கும். அப்ப நாம தொடர்ச்சியா அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஆன்மா மீட்சி அடைய முடியும். ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்து செய்யும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். பாமனை அல்லாஹ் மன்னின்னு சொல்றதை விட என்ன செஞ்சோங்கிறத கேட்டு அந்த பாவம் செய்வதற்கு என்னவா இருக்காது, ஒரு ஒரு தடுப்பா இருக்கும். அது அந்த பாவத்தை தூண்டக்கூடியதா இருக்காது, திரும்ப செய்ய வாய்ப்பு இருக்கும்போது வெக்கமா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நேத்தனப்பா கேட்டேன், இன்னைக்கு அதே செய்ய போறோமே அப்படி இருக்காது. ஒரு திருடுறான், அவனுடைய தொழில் அதுவா இருக்குது, நாளைக்கும் திருடுவான், அன்றாடம் வச்சு அவன் எப்படி அவன் இருப்பான், அவன்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன்லாம் ஒரு கரடு முரடான ஒரு இதயமா போயிடுவான். எப்படி அல்லாஹ் நமக்கு இதயங்கள் எப்படி கொடுத்துருக்கிறாரு, இரக்கமானதா கொடுத்துருக்கிறார். இப்ராஹிமுக்கு சொல்றாருல்ல, அதை அவரை இரக்கமுடையவராக நாம் கொடுத்தோம் படைத்தோம் சொல்றாரு. அப்ப நம்மளுக்கும் ஒவ்வொரு மென்மையை கொடுத்துருக்கிறாரு. நம்மள பல பேர் பல விதமா இருக்கிறோம், நம்முடைய பேச்சில வன்முறை இருக்கும். வன்முறை யாரு பேசுவான்னு நல்லா சொல்றாரு, ஈமான் கொள்ளாதுன்னு சொல்றாரு. வன்முறை பேச்சு சொல்லும்போது அந்த வாசகம் எப்படி வரும், ஈமான் கொள்ளாதவன் தான் அந்த வன்முறை பேச்சுலாம் பேசுவான், அந்த ஒரு தலைப்பு இருக்குது குரான்ல. அப்போ அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடியவர் இருப்பாங்க, இல்ல மென்மையா பேசக்கூடியவர் இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, அன்பை பொழியக்கூடியவங்களா வெளிப்படக்கூடியவர் இருப்பாங்க. சில பேர் இயல்பு இருக்கும், சிறு சிறு பேசக்கூடிய இயல்பு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நம்ம சரி நமக்கு தெரியாது.
நாம பேசக்கூடிய பேச்சு கடுமையான வார்த்தை, ஹார்டான வார்த்தைகள், மற்றவனை நோவினப்படுத்தும் நமக்கே தெரியாது. ரொம்ப யாராவது ரொம்ப நெருக்கமான சொல்லுவான், எப்ப நீ பேசுறது சரியில்லை அப்படி சொன்னா நமக்கே தெரியும். அது பல நேரங்கள் நிகழ்ந்துடும். இதெல்லாம் என்னதுன்னா நம்ம தனிமையான ஆளா இல்லைன்னு அர்த்தம். எதுல போய் சேரும்? இதெல்லாம் பாவத்துல சேரும். அப்ப அதை நினைச்சு பார்க்கணும், நாம இந்த மாதிரி சுபாவத்தை இருக்கிறோம். நான் ஒரு கடும் கோபக்காரனா இருக்கேன், ஒருத்தவங்க சொன்னா நான் எரிச்சல் அடைகிறேன், கேட்ட மாத்திரத்துக்கு அதை மென்மையா பேசி சால்வ் பண்ணலாம். ஆனா அப்படி எனக்கு பண்ண தெரியல, நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்து பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யணும்? நம்ம திருத்தும். வெக்கமா இருக்கும்ல, நம்ம இப்படிதான் நேற்று அவனை பேசணும், இன்னைக்கு அதே மாதிரி மூஞ்சி அடிச்சு பேசுறோமே, அப்படி நமக்கு அசிங்கமா இருக்கும், வெக்கமா இருக்கும். அதை நம்மளுக்கு நம்ம கொஞ்சமா கொண்டு வரும். அப்ப பாவம்ங்கிறது வெறுமனை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது சொன்னாலுமே உள்ள ஓடணும். என்ன பாவம், என்னென்ன செஞ்சோம், நம்ம அறிஞ்ச வயசு, அறியாத வயசு, தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய இருக்கணுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இங்க அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, பெற்றோர் மீதும் நம்ம மீதும் அருளிய அருளுக்கு நன்றி பாராட்டக்கூடிய இருப்பதற்கு, அப்படி இருப்பதற்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, அருள் செய்யுங்க அப்படி கேட்க சொல்றாரு. வெறுமை நானே இருந்துருவேன், நான் கடவுள் எல்லாம் அறிஞ்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் வேதத்தை முழுசா படிச்சுட்டேன், இதுதான் பேசிக்கு, நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சான்னா அவன் ஃபெயில் ஆயிடுவான். நமக்கு வேதத்துல கொஞ்சம் தான் தெரியும், அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். வேதத்துல நமக்கு பேசிக் தெரியும், அடிப்படை தெரியும். கடவுள் மட்டும், அவருடைய வேதம் மட்டும், அவரை மட்டும் தான் வழிபட வேண்டும். அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த மாதிரி அடிப்படை தெரியுமே தவிர அவருடைய விரிவாக்கம் நிறைய தெரியாது. நிறைய கிளைகள் இருக்குது இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒண்ணா நம்ம வாழ்க்கையில எதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தெரிஞ்சு செயல்படக்கூடியவரோ அல்லாஹ் நம்ம ஆக்கி வைக்கணும். அப்ப இங்க நம்ம அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, நன்றி பாராட்டுக்குள்ள இருப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருப்பதற்கு என்ன செலுத்துங்கன்றார். நானே எல்லாம் செய்ய முடியாது, நானே இயங்க முடியாது, நானே போயிட முடியாது, கடவுளே எங்களை செலுத்துங்க அப்படின்னு கேட்க சொல்றாரு. நான் நிறைய நன்றியோட இருக்கிறேன், யாராவது பெருமை பேச முடியுமா? தீர்த்த முடியாது. அது நல்ல ஒரு ஆன்மாக்கான வாசகமே கிடையாது. முதல்ல அப்படி சொல்லக்கூடியது, கடவுள் நம்மளை அனுமதிக்கிறார், நாம செய்யறோம். கடவுள் நம்மளை அனுமதிக்கிறார், நாம தொழுகிறோம். கடவுள் நம்மளை அனுமதிக்கிறார், நாம தர்மம் செய்யறோம். கடவுள் அனுமதிக்கும் போதுதான் பிரார்த்தனை செய்ய முடியும். நமக்கு சில தொழுகை தவறி போகுது, அனுமதிக்கல, தடுக்கிறாரு. நம்ம தகுதி இல்லை அந்த இடத்துல, நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல சில தவறுகள் நடக்கும் போதே உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் சொல்றோம்? ஒரு தடுக்கி விழுந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறோம், ஒருத்தர் மேல முட்டிட்டா போயிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறோம், நாம தடுமாறிட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் சொல்றோம்? இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு, இந்த தப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்னா நம்ம பாவத்துக்கு விளைவாக நடந்திருக்குது. பார்த்து சொல்றோம்ல, நம்முடைய கடமைக்கு விளைவாகத்தான் நடக்குது. நமக்கு ஒரு தீங்கு ஏற்படுதுன்னா எப்படி தீங்கு இயல்பா வந்துருச்சா? இயற்கைக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? இல்ல. அப்ப அந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்முடைய பாவத்தின் காரணமா தான் நடக்குதுங்கிறத நம்ம அதை அறிஞ்சு வச்சிருக்கோம். ரைட்டா? அப்பவும் பாவத்தின் காரணம் நடக்கும்போது என்ன செய்யறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப அதனால தான் அந்த வார்த்தை வருது நம்மளுக்கு. பாவத்தின் காரணமா தான் நமக்கு தூசி வந்துச்சு, பாவத்தின் காரணமா தான் நமக்கு வலி வந்துச்சு, ஒரு நோய் வாய்ப்படுறோம், ஒரு காய்ச்சல் ஏற்படுது, உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு புது விதமான நோயா இருக்கட்டும், எது இருந்தாலும் என்ன காரணம்? சும்மா வந்துருச்சா? நீ நல்லவனா இருந்தா வந்திருக்குமா? அது வராது. நம்முடைய கரங்கள் முற்படுத்திய காரணத்தால் தான் வருது. அப்ப திடுத்துப்படி நமக்கு ஒரு அடிப்படுது, வைக்கிது, வாங்க டப்புன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறோம். ஒரு காலில் முள்ளு குத்துது, ஊர்ல கிராமம் நடக்கும் பொழுது செருப்பு இல்லாம நடப்பேன். இப்ப அது மாதிரி இல்ல. பழைய காலங்கள் நான் நினைவு படுத்துறேன். அங்க காடு மேடு இருக்கும், முள்ளு காடு தான் இருக்கும், அங்க செருப்பு இருக்காது, நடக்குவோம், காலில் முள்ளு குத்தும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு பழிச்சுன்னு வார்த்தை வரும். ஏன் நம்ம அதை அடைஞ்சோம்? நம்ம கால் நம்மளே குத்துவோமா? குத்த மாட்டோம். குத்துற அளவுக்கு ஏன் கவனம் இல்லாம இருந்தோம்? நம்முடைய பாவத்தின் விளைவாகத்தான் நம்ம அதை அடைகிறோம். அப்ப அதை அடைஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் சொல்றோம்? மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா அந்த அவருடைய விளைவு தான் அது. இதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நமக்கு நஷ்டம் வந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்றோமா இல்லையா? அடிபட்டா, வழிபட்டா சொல்றோம். அது மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றாரு, பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நன்றி செலுத்துவதற்காக, உண்மை மகிழ்வுக்கும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கு 2 விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ் நம்ம மீதும் பெற்றோர் மீதும் புரிந்த அற்கொலைகளுக்கு, ஆசைகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாகவும், இன்னும் உண்மை மகிழ்வுக்கும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கும் என்னை செலுத்துவீராக அப்படின்னு கேட்கிறோம். அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய காரியங்கள் அதை நம்ம செய்யணும். அதை செய்ய சொல்றாரு. கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க. கடவுளுக்கு எது பிடிக்கும், எதெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறதோ அதெல்லாம் பிடிக்கும். அவரை நினைவு கூறுங்க, அவரை வழிபடுங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்தை கொடுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க. இது மாதிரியான கட்டாய கடமைகள், அதாவது நம்மளால அடிப்படையான கடமைகள். இது இல்லாத நன்மை ஏவக்கூடிய விஷயங்கள், மற்ற சக மனிதனுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறது, முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு பேசாம இருக்கிறது, பின்னால பேசாம இருக்கிறது, பின்னால மற்றவங்க இழிவா பேசாம இருக்கிறது,
இது மாதிரி நிறைய செயல்கள் இருக்குது. நல்லது செய்யறது, நல்லதை ஏவுறது, அனாதைகளை ஆதரிக்கிறது, இப்படின்னு பலவிதமான கட்டளை குரான் இருக்குது. அதெல்லாம் நம்ம யாருக்கு விருப்பமான அல்லாஹ் விருப்பம். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எதை செய்ய சொல்றாரோ அதை நம்ம செஞ்சாதான் அது விருப்பமானது அவருக்கு. அல்லாஹ் இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது விருப்பமாகுமா? ரமலான்ல நோன்பு பிடிக்க சொல்றாரு, நோன்பு பிடிச்சா விருப்பமான காரியம், அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய, அது அவரே சொல்றாரு, நீ நான் சொன்னது செஞ்சா எனக்கு மகிழ்ச்சிங்கிறார். உண்மை மகிழ்விக்க அப்படின்னு சொல்றாருல்ல, அதனால சொல்லித்தார், நம்ம கண்டுபிடிக்கலையா? உண்மை மகிழ்விக்கக்கூடிய அப்படின்னா அப்படி நம்ம செஞ்சா அவர் மகிழ்வாருங்கிறத சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன அந்த கடமையை நாம செஞ்சோம்னா, ரமலான் நோன்பு பிடினா அவன் பிடிக்கணும், அது கடமை. நான் சவாலையும் பிடிப்பேன் அப்படின்னா அது திமிருது, அது கடமை கிடையாது, நம்மளா ஏற்படுத்துற சட்டம் ஆயிடும். அதுல எப்ப எதை செய்யணுமோ அப்பதான் அதை செய்யணுமே தவிர அதை தவிர மற்ற செய்யக்கூடாது. அல்ல ஏன் இல்லை, எப்ப எதை சொல்லணும்? ஓது பில்லா, நீங்க குரான் ஓத போறீங்களா, ஓது பில்லா சொல்லுங்க அப்படிங்கிறார். அங்க நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்மளா உண்டாகிற சட்டம் ஆயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப போதுமானது. நம்ம ரொம்ப அதிக புத்திசாலித்தனமா எதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயம் தொடங்குறோமா பிஸ்மில்லா தொடங்கணும். அங்க நம்ம ஒரு ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு வயக்காடு, ஒரு அறுவடை நுழையிறோமா, அப்ப என்ன கற்றுக் கொடுக்குறாரு? நீங்க நுழையும் பொழுது இதை சொல்லியிருக்க வேண்டும் சொல்றாரு தெரியுமா? நஷ்டம் அடைந்தவங்க பேசிக்கிறாங்க பாருங்க, அதிகாரம் எழுச்சி போறாங்களே, இன்னைக்கு யாருமே நம்மள ஏழையா இருக்க மாட்டோம், நம்ம பெரிய பணக்காரன் ஆக போறோம். அங்க அறுவடைக்கு போய் பார்க்கும்போது அங்க விவசாயம் எல்லாமே அழிஞ்சு கிடக்குது. உள்ள நஷ்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, நாம் நுழைந்த போது மாஷா அல்லா லாக்கூத்து இல்ல அப்படியா சொல்லிக்க வேண்டும் சொல்றாங்க. அப்போ ஒரு தொழிலுக்கு உள்ள போகும்போது, ஒரு லாபத்தை அடையும் போது அந்த வாசகத்தை சொல்லுங்கிறத நம்ம அதில் கற்றுக்கொள்ளணும். நாளைக்கு செய்ய போறதை பத்தி நம்ம எல்லாரும் அறிய விஷயம் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தகம் உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்குது. அந்த வாசம் அதை நம்ம சொல்லணும். சொல்ல மறந்துட்டா திரும்ப அதை நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும், அடுத்த செய்வதற்கு அப்படின்னு சொல்லி. சத்தம் கேக்குதா? ஒரு கால் வந்துச்சு, கட் பண்ணிட்டேன். ஓகே, சில டைம் ரிசீவ்னு கேட்கும், அது தொட்டா தாங்க வரும். சரி, ஓகே. அப்போ ஒரு என்ன விஷயத்துக்கு என்ன சொல்லணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர மாத்தி மாத்தி நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் கற்றுக் கொடுத்தது போதும், நம்ம அறிவை பயன்படுத்தி வெவ்வேறு சொல்லணும் அவசியம் கிடையாதுங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப இங்க அல்லாஹ் அவர் மகிழ்றாரு, மகிழ்விக்க கூடியன்னு அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அந்த காரியத்தை செய்ய அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுக் கொடுத்தாரோ அதனை செஞ்சா நம்ம அவர் மகிழ்ச்சியா இருப்பார். அது ஏராளமா பாக்கி கிடைக்குது நமக்கு. நம்ம என்னமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி வேற ஏதாவது கண்டுபிடிக்க தேவையில்லை. அவர் சொன்னதே நம்ம ஒழுங்கா செய்யல, அதுல எத்தனை % நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வேற எதுக்கு புதுசு புதுசா நம்ம செய்ய, அதை நம்ம செய்யக்கூடிய மக்களா இருந்தோம்னா அவர் மகிழ்வாருன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல உண்மை மகிழ்விக்கக்கூடிய நன்னெறியான காரியங்களை, அவர் எதெல்லாம் நன்னெறியான காரியங்கள் எல்லாமே மகிழ்விக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லதை பேசுறது, நல்லதை நினைக்கிறது, நல்லதை ஏவுறது, நல்லபடியா நடக்கிறது, அமைதியை மேற்கொள்வது, சாந்தமாக இருப்பது, இதெல்லாம் நம்முடைய பக்தியின் வெளிப்பாடு. இதெல்லாம் அப்படி இருந்து பாருங்க, அந்த தன்மை எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்மளுக்கு. ஆனா பல நேரம் நம்ம கடவுளை மறந்து நம்ம கசாமசா நடந்துடுறோம். அப்படி இல்லை, நம்ம சாந்தமா இருக்கணுங்கிற வாசகத்தை நினைச்சு நம்ம அமைதியா வேணுங்க, கடவுள் நினைவு இருந்தே இருப்பாரு. எப்ப நாம அந்த சாந்தத்தை விட்டுட்டோமோ, அடாவடித்தனம் பண்றோமோ, அப்போ நினைவு இருக்காது. அதனால்தான் அதெல்லாம் வருது நமக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றால, இபாதுர் ரஹ்மான் இல்லதீன நிறைய சொல்றாரு. 67 இருந்து 77 முடியுது. 67 தொடங்குறார். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லதீன, அவர்கள் எத்தகையவர்னு சொல்றாங்க. அப்படி தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லுவாரு, எம்ஷூன் அலல் அர்தி ஹவுனா, இந்த பூமியில இருந்து அவங்க சாந்தம் நடப்பாங்கிறாங்க. நாம முடிச்சுட்டாலே நம்மளால நம்ம உடம்புல 3 நிலம் இருக்குது. ஒண்ணு நிக்கிறது, அல்லது உட்காருது, படுக்கிற நேரம், தூங்குற நேரம். எந்திரிச்சுதான் நம்ம என்ன செய்வோம், நடக்கத்தான் போறோம். ஒண்ணு நிற்போம் அல்லது நடப்போம், 2 தான் நடக்கும் இல்லையா? அப்ப நடக்கக்கூடிய நேரம் வாழ்க்கையில பெரும்பாலும் இருந்துட்டு இருக்குது. அப்ப இந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும். இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அவங்க பூமியில இருந்தா சாந்தமா நடப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம நடக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு பாருங்க நீங்க. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு உட்காரவும் அல்ல. ஒரு 52 அத்தியாயத்துல சொல்லித்தராரு, 52:48 அது இருக்குது. நீங்க எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் கடவுளை புகழுங்கிறார். அப்ப நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்ம எந்திக்கிறோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம 100 வாட்டி எந்திக்கிறோம், எந்திக்கிறோம். என்றது இல்ல, எண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப அந்த எல்லா முறையும் சொல்லும் கடவுள் நிலை இருந்தே இருப்பாரு. எல்லாமே நமக்குடைய நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. நீ நடக்கும்போது சாந்தமா
வாழ்க்கையில் நடந்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். முடிக்க நேரம் எல்லாம் என்ன செய்யலாமா? ஒண்ணு உட்கார்ந்து இருக்கோம் அல்லது நடந்துட்டு இருக்கோமா இல்லையா? நிக்கிறோம். அப்ப பெரும்பாலும் நேரம் என்ன அதுல கவர் ஆயிடுதா? அதுல எந்திக்கும் போதுதான் சும்மா சொல்லிட்டா நம்ம அதுல கவர் ஆயிடும். அல்லாஹ் நினைவுக்குரிய ஒரு விஷயத்துல கவர் ஆயிடுவோம். அப்ப முடிச்சு பெட்ல இருந்து இறந்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறோம். சாந்தமா நட. அது நம்ம உடல்ல இயல்பா உள்ளது ஒண்ணு இல்லையா? அப்ப சாந்தமா நடந்தோம்னா நமக்கு அல்லாஹ் நினைவு இருந்துட்டு இருக்கும். சாந்தம் நடந்தோம்னா சாந்தமான குணம் நமக்கு இருக்கும். ஒருத்தருக்கு எப்படி பேசணும், எப்படி அதை துவங்கணும், எப்படி சொன்னா சரி நமக்கு தெரியாதுங்க ஐடியா. நீங்க சாந்தமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளிப்படும் நம்மகிட்ட இருந்து. அது அல்லாட்ட இருந்து வரக்கூடிய வாசகமா இருக்கு. அப்படி செயல்பட இதெல்லாம் நமக்கு நினைவு கூறக்கூடிய விஷயங்கள். 2 வருஷம் எடுத்து வச்சிருந்தேன். டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா நம்ம தொடர்ச்சி அடுத்த வாரம் பேசுவோம். இதனுடைய விஷயத்தை முடிச்சிடுவோம் இன்ஷால்லா. அப்போ நன்னறியான காரியங்கள் செய்வதை செலுத்துவீராக. உமது கருணையால் நன்னறி கொண்ட உங்களுடைய ஊழியர்கள் குழுமத்தின் நுழைய எங்களை அனுமதிக்கிறாங்க. அல்லாவுடைய குழுமம் ஒன்று இருக்குது. நன்னறியான காரியங்கள் செய்யக்கூடிய அவர்கள், அல்லாவுடைய ஊழியர்கள், அவருடைய சேவகர்கள், சர்வெண்ட் ஆஃப் காட்னு சொல்றோம், அந்த மாதிரி வாசகம் தான். அந்த மாதிரி ஒரு குழுமம் இருக்குது. அந்த குழுமத்துல நுழைவதற்கு அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயத்த வெறுமனே நம்மளா சொல்லல. அல்லாவுடைய குழுமம்னு ஒண்ணு இருக்குது. 2 கட்சி தான் குரான்ல பாக்குறோம். ஒண்ணு ஹிஸ்புல்லா, இன்னொன்னு ஹிஸ்பு சைத்தான். ஹிஸ்புல்லா யாரு? அல்லாவுடைய கூட்டம். ஹிஸ்பு சைத்தான் சைத்தானுடைய கூட்டம். அப்ப இந்த அல்லாவுடைய கூட்டம்ங்கிறது அல்லாவுடைய ஊழியர் உள்ள கூட்டம். அல்லாவுடைய அந்த குழுமம், அந்த குழுமத்துல நுழைய அனுமதிப்பீராகன்னு சொன்னோம். நம்முடைய விருப்பத்தை நம்ம தெரியப்படுத்துறோம். இப்படி கேள்வி நல்ல சொல்ற, நம்மளா சொல்லல. நீ சொல்ல போனா நம்மளா சொல்லலைங்க. அது அல்லாஹ் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்படி நுழைவதற்கு அனுமதிப்பீராகன்னு பிரார்த்தனை பண்ணுங்க, கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு காட்டி எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் அறிவுல பெருசுமா நினைச்சிட்டு இல்ல, நம்ம ஜீரோ. கடவுள் கற்றுக் கொடுக்கறதுன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, பூஜ்ஜியம். நம்மளோட சமகாலத்துல சம மனிதர் வாழ்றாங்க பாருங்க. எப்படி மன வளர்ச்சி கொண்டு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே இருக்கும், உங்களுக்கு செயல்பட முடியாது. நமக்கு எல்லாம் அல்ல வணங்கி இருக்கிறாரு, சிறப்பாக்கி வச்சிருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ அல்லாஹ் நமக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணி நன்னறி கொண்ட உங்களுடைய ஊழியர்கள் குழுமத்தின் நுழைய எங்களை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அதனை கேளுங்கன்றார். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அதை செய்யுங்க. செஞ்சாதான் நிறைவேறும். நம்ம கேட்கவே இல்லைன்னா எப்படி நமக்கு கிடைக்கும் நமக்கு அது? அப்போ குரானுடைய இந்த பிரார்த்தனைகள்ல நமக்கு அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா மிக சிறப்பான ஒரு அந்தஸ்தை நம்ம அடைவோம், வெற்றி அடைவோம், மறுமையில் நம்ம மீட்சி அடைவோம். அல்லாஹ் தன்னுடைய சாம்ராஜ்யத்துல நம்மளை மீட்டுக் கொள்வாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் கூழெழுத்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்